விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தானே இது. நான் கம்யூனிஸ்ட்காரன் தான், அப்போ கூட தானே விஜய்க்கு ஓட்டு போடுற மாதிரி தெரியுது எனக்கு. மாற்றம் தான், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் எல்லாருக்கும். அப்படி இல்லை ஜெயிக்காது, அதில் சான்ஸ் இல்லை. ஏதோ ஒரு 4-5 எம்எல்ஏ வரலாம், அவ்வளோதான் இருக்கும். படிப்படி தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏடிஎம்கேக்கு ஒரு 40%, டிஎம்கே 60% இருக்குது. விஜய்க்கு என்ன ஒரு 26%. சீமான்லாம் 10-12% தான். சீமானுக்கு அந்த கட்சி ஓட்ட வேண்டியதாக இருக்குது, மற்றபடி மக்கள் ஓட்டல அவ்வளோ இல்லை. அவங்களோட அந்த இது ஆட்சி அமைக்கிறதுக்கு டிஎம்கேக்கு சான்ஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அதான் டிஎம்கே தான் வரும். நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடும். மறுபடியும் எங்கள் மு க ஸ்டாலின் தலைவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவருடைய நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து தொலைநோக்கு பார்வை தான் வந்து. நீ ஒரு 8 வருஷம் இல்லை, நீ வர எலெக்ஷனில் ஒரு 5 எலெக்ஷனில் அவர் ஜெயித்தாலும் நல்ல தொலைநோக்கு கூட போடுவார். மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது போல் செஞ்சுட்டு தருவார். எதிர்கட்சின்னு 1000 குறை சொன்னாலும் எங்களுடைய தலைவருடைய பாணியை தனி தான். இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. வேணா இப்போ வேணால் சொல்லிக்கலாம் வந்து, ஆனால் அதுக்கான சாத்தியமே இல்லை வந்து. ஏன்னா இப்போ ஐயா ஸ்டாலின் ஐயா பண்ணுற தொண்டுகள், மக்களுக்கு செய்கிற பணிகள், அதே போல் படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாமே தொழில் ரீதியாகவும் எல்லாமே நல்லதான் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இதுக்கு மேலே என்ன வரலன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதுவே போதும் வந்து. அவர் அடுத்த எலெக்ஷனுக்கு நல்ல முறையில் அமோகம் வெற்றியோடு வருவார். விஜய்க்கு அடுத்த தலைவர் ஸ்டாலினுக்கு அடுத்த கேட்டகரியில் வேணால் செகண்டரியாக இருக்கலாம். பட்டு மு க ஸ்டாலின் தான் அதற்கான சாத்தியமும். விஜய் வரைக்கும் இப்போ தான் வந்திருக்காங்க, இளைஞர்கள் வந்து ஒன்றா சேரலாம் வந்து. பட் கட்சின்னு வரும்போது வந்து எல்லாருமே கலைஞருடைய பையனுக்கு தான் அதைத்தான் பார்ப்பாங்க வந்து. மு க ஸ்டாலின் தான் எப்பவுமே ஜெயிப்பார். இல்லைங்கய்யா, அது அடுத்த ஆடுகள். அவரோட பேச்சு எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. மு க ஸ்டாலின் ஐயா தான் மறுபடியும் வருவாங்க. சீமான் தான். அது யார் வர்றதுனா பேசாதுங்க. விவசாயம் பண்ணால் சீமான் தான். சீமானை மிஞ்சி யாரும் இல்லை. காரணம் வந்து இப்போ நான் தமிழன், நான் என் அண்ணன் தமிழன், நாங்கன்னா தமிழ் உறவு இருக்குது. நேற்று வந்து வேணா இன்னுக்கிட்ட கூத்தடிச்சுக்கிட்டு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குன்னா நம்மளால முடியாது. தமிழன் தான். தமிழை தான் ஆட்டி படைப்பான். தமிழை சீமான் வரணும், அல்லது எடப்பாடி வரட்டும். எடப்பாடியும் தமிழன். எனக்கு வந்து சீமான் தான் பெஸ்ட்டு. சீமான் வந்து மக்களுக்கு பண்ணுவார். மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு இப்போ பண்ணுறதுனா பார்க்கலையா நீங்கள்? அப்புறம் என்ன? எனக்கு பிடிச்சது வந்து விவசாயம் தான். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இதுதான் எனக்கு அவர் கொள்கை பிடிச்சது. நான் ஒரு விவசாயம். நான் தஞ்சாவூர் இருக்கிறேன். தஞ்சாவூர் மன்னார்குடி பக்கம் பராவட்டை. சீமான் தான். மற்றது நான் வந்து பெரிய பக்கா அண்ணா டிஎம்கே. எங்கள் குடும்பத்தில் வந்து 7 பேர் அண்ணன் தம்பியா. நாங்கள் எல்லாருமே அண்ணா டிஎம்கே தான். திமுகவுக்குன்னு ஒருத்தர் இருந்தார், ராஜேந்திரன், என் சித்தப்பா. அவர் ஒரு ஆள் தான். பாக்கி எல்லாருமே நாங்கள் அண்ணா டிஎம்கே தான். இப்போ நாங்கள் இப்போ விவசாயத்துக்குன்னு முக்கியத்துவம் வந்து எனக்கு சீமான் தான். சீமானை இல்லாமன்னா யாருமே இல்லை. இதுதான் இது நான் சொல்கிறேன். நான் சீமானுக்கு தான் என்ன சொல்றியா? செய்யலை. எங்களுக்கு நாங்கள் தனிச்சு நிற்கிறோம், நம்பிக்கையாக நிற்கிறோம். நான் இப்போ ஒண்டியாக நிற்கிறேன். சீமா ஆட்சி இருக்கு. 2026 இல்லைன்னா அடுத்ததுக்கு வந்துடுவோம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், இப்போ 2026 சீமான் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். இதுதான் உண்மை. முதல்வர் ஆனாலும் எங்களுக்கு மக்களுக்காண்டி நாங்கள் வந்து நிற்கிறோம். என்ன முதல்வர் ஆகிறதுக்கு 100%, 99% எங்கள்கிட்ட இருக்குது. ஒன்று தானே, அங்கிட்டான்னு பார்த்துக்கோமே. ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடித்தட்டுலேருந்து மேலே வந்திருக்காரு. முதல்ல எனக்கு இந்த மன்னராட்சி அந்த கான்செப்டே எனக்கு பிடிக்காது. அவர் ஸ்டாலின் வந்து அப்பா பையன் பிள்ளை அந்த மாதிரி வர்றதில் எனக்கு விருப்பம் இல்லை. எனக்குன்னு இல்லை, உழைச்சி மேலே வர்ற எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கே அது பிடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி மேலே வர்றாரு. ரொம்ப நல்ல மனிதராக இருக்கார். அவர் பேச்சிலையுமே ஒரு நல்ல ஒரு வைப்பு தெரியுது. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது வருத்தத்திற்குரிய விஷயந்தான். பிஜேபி மேக்ஸிமம் யாருக்கும் பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. அது கூட்டணி வச்சுருக்காங்கன்ற போது ஆதரிச்சு தான் ஆகணும். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஆதரித்து தான் ஆகணும். மற்றபடி எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. கூட்டணியில் இருந்தாலும் அவர் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் அவரை ஆதரிக்கிறேன். கூட்டணி ஆட்சியெலாம் வாய்ப்பு இல்லைங்க. கண்டிப்பாக ஏடிஎம்கே ஃபுல் மெஜாரிட்டி அடிக்கும். வந்திருக்காரு, இப்போ தானே வந்திருக்காரு. கொஞ்சம் நாள் போகட்டும். அவர் எப்படி செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த ஆதரிக்கணும்.
சீமான் இருக்காரு, ரொம்ப நாளாக இருக்காரு. ஆனால் அவர் ஒரு இது முடியும் போதும் மேடையில் கையை தான் தூக்குறாரு. பாவம் ஒரு கட்சி தான் தூக்க முடியல. கண்டிப்பாக ஏடிஎம்கே ஜெயிக்கும், இது என்னோட அனுமானம். டிவிகே விஜய் அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நல்லா ஆட்சி இருக்கும், நல்லது தான் பண்ணுவாங்க எல்லாருக்குமே. நம்ம ஜெயிக்க வைப்போமே, நம்மளால முடியாதது எதுவும் இல்லைல்ல, நம்ம ஜெயிக்க வைப்போம் அவரை. அவர் வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும்ல. இப்போ இருக்க அரசியலில் எதுவுமே இல்லை. இனி அவரை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ஒரு நல்ல மாற்றத்தை பார்ப்போம். அப்படிலாம் இல்லை, இங்கே நிறைய பேர் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஆதரவு இது பண்ணியிருக்கிறாங்க. தெரியல, ஆனால் எனக்கு வந்து விஜய் தான் கண்டிப்பாக. 2026 டிவிக்கே தாங்க வருது. டப்பு கொடுக்குறோம். என்ன காரணம்னா எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தான். அவர் வந்தார்னா எல்லாமே செய்வார்னு எதிர்பார்க்குறோம். மனசில் என்ன இருக்கோ அதெல்லாம் எதிர்பார்க்குறோம். வந்ததும் ஜெயிக்க முடியாது, ஆனால் வராருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஜெயிக்கலாம் முடியாது, அது அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனால் எதிர்பார்ப்பு இருக்குது. வந்தாருன்னா மொத்த பேர் பயப்படுவாங்க. டிஎம்கே தான் வருது, ஆனால் டிஎம்கேக்கு ஒரு பயத்தை காட்டுறாரு. அதை எழுதி வச்சுங்க. கண்டிப்பாக சீமான்லாம் அவர் சொல்ல தேவையில்ல. அவர் இன்னும் 10 வருஷம் ஆகும். அவர் அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வாயால். கண்டிப்பாக திமுக வருது, ஆனால் திமுகவுக்கு ஆப்போசிட் கேண்டிடேட்டாக டிவிக்கே வருது. 2026 வந்துட்டு நல்லா ஆட்சி கொடுக்குதுன்னா புதுசாக ஒரு கட்சி வரலாம். அவங்க யாருன்னா இளைய தளபதி விஜய் வரலாம். வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ரவுடிஸை ஒழிக்கணும், அது கொலை குற்றங்கள் நிறைய குறையணும். இதுதான். அதுக்கு மக்களோட பிரச்சனை தேவைகளை சந்திக்கணும். அதாவது ரேஷன் அரிசி கிடைக்கணும், எல்லாருக்கும் இப்போ சேர்ந்து சேரணும், மக்களோட பொருளாதாரம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். வந்து ஜெயிப்பேர் தெரியல, புதுசாக யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆட்சி மாறணும். ஏடிஎம்கே டிஎம்கே வந்துட்டு ரொம்ப வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, மாற்றி ஆட்சி செஞ்சாங்க. புதுசாக யார் வந்தாலும் ஏற்றுக்கிறோம். அவங்க ஒரு புதிய ஆட்சி செய்யணும் தமிழ்நாட்டில், அது என்னோட ஆசை. சீமான் வந்தாலும் வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியல, ஆனால் வந்தாலும் ஏற்றுக்கிறோம். அவர் புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, வேறு ஒன்றும் இல்லை. புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். புதுசாக அவங்க வரவங்க ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை, அது தெரியும். கூட்டணி எல்லாரும் போட்டாங்கன்னா ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் ஒரு கூட்டணி போட்டு ஜெயிச்சான வாய்ப்பு இருக்குது. 2026 வந்து கணிக்க முடியாத ஒன்று. புது ஆட்சி வர நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான், அவருக்கு தான் கொஞ்சம் மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லோரும் கூட்டணி போட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு புதிய ஆட்சி வரலாம். ஆனால் இவங்க எல்லாம் கூட்டணி பிரிஞ்சு இருக்கிறதுனால ஓட்டெல்லாம் பிரிச்சுருவாங்க. திரும்பி ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே தான் ஜெயிக்கும். இவங்க கூட்டணி வந்துட்டு நல்ல வலுவான கூட்டணி போட்டாங்கன்னா புதிய ஆட்சி ஒன்று வரணும். இவங்க கூட்டணி போடலன்னா புதிய ஆட்சி வராது, திரும்பியும் ஸ்டாலின் தான் வருவார். அது உண்மை, அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ ஜெனரேஷன் இப்படி இருக்குது, அவர் வந்தால் மாறும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும் எல்லாமே சொல்லி. இல்லை அப்படிலாம் இல்லை, எல்லாரோடைய வாக்கும் இருக்குது. விஜய் தான். இப்போ விஜய்க்கு எவ்வளோ ரசிகர் இருக்காங்க, அதுதான் மெயின். இது அதில் தானே ஜெயிப்பாருன்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். விஜய் வந்தால் நல்லா இருக்கும், ஏன்னா சிறப்பாக நடத்துவார். கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. மாறி 2 பேர் உட்காந்தாங்க, ஒன்றும் ஆகல. புதுசாக ஒரு உட்காட்டுமே, ஏதோ ஒன்று நல்லது பண்ணால் ஓகே. நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, மாநாடு நடத்துகிறாங்க, வாய்ப்பு கூட்டம் வராதுன்னு நினச்சாங்க. ஆனால் அவ்வளோ கூட்டம் வந்து நின்றுதுல அந்த டைமில். அதனால் வாய்ப்பு இருக்குது. 80% வாய்ப்பு இருக்குது. 20% வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா. அவர் டைலாக் தான். இருக்கு, விஜய் இருக்கு, இல்லைன்னா திமுக இருக்கு. 50-50 இருக்குது 2 பேருக்கும், பார்க்கலாம். ஏன்னா மக்கள் கூட்டம் சொல்ல முடியாதுல்ல, ஓட்டு என் டைமில் மாறும்னு. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமாக அவரோட வளர்ச்சியை பார்த்துட்டு தான் இருக்கேன். 2011 உள்ளாட்சி தேர்தலெலாம் அவங்க சார்ந்தவங்களாம் ஜெயிச்சிருக்காங்க. அது இல்லாமல் அவர் 200 கோடியை விட்டுட்டு அரசியல் வர்றது வரவேற்கத்தக்க விஷயம். காசுக்காக வரல, பட் ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணுன்றக்காக வர்றாரு. அதுக்காகவே நம்ம அவருக்கு ஆதரிக்கணும். இத்தனை வருஷம் 70 வருஷத்தில் 2 கட்சியுமே பெருசாக ஒன்றும் பண்ணலை. பாமர மக்கள் சாதாரண மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் அவர் நல்லா பண்ணுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கப்பலமாக இருப்பார். கண்டிப்பாக அவர் வரணுன்றது எல்லாரோட இளைஞரோட ஆசையும் கனவும். வந்தால் முதல்ல மதுவில் கெடுப்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் லஞ்ச ஒழிப்பு இல்லாமல் பண்ணுவார், அரசியல் சார்ந்த எல்லா பிரச்சனையும் தீர்ப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். சுத்தமான ஒரு தமிழ்நாடாக இருக்கும்னு நினைக்கிறோம்.
இல்லை எல்லாரோட இப்போ நான் வந்து அஜித் ஃபேனு. என்னாலும் விஜய் வராருன்னா நான் ஆதரிக்க தான் செய்வேன். நான் சீமானுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக ஓட்டு போட்டேன், 2 தடவையும். இந்த வாட்டி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவரோட கொள்கையும் இவருக்கும் ஒன்று தான். பட் ஆனால் இவருக்கு ஸ்பேஸ் வேல்யூ இருக்குது, அதனால் எல்லாரும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் விஜய்க்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது. மாநாடு நல்லா பண்ணார். அடுத்து இப்போ மதுரையில் வந்து ஒரு பெரிய மாநாடு கொண்டு வர போகிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட எண்ணங்கள் செயல்கள் நல்லா இருக்குது. அதனால் அவர் நல்லா வருவாருன்னு எதிர்பார்க்குறோம். முதல்வர் வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தளபதி விஜயண்ணா டிவிக்கு புதுசாக ஒரு மாற்றம் வேணும். ஏன்னா இதுவரையும் அதிமுக திமுக அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு மாற்றம், அதுக்காக கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்னு நினைக்கிறோம். எல்லாத்துலேயுமே அவர் சொல்கிற மாதிரி மருத்துவம் எல்லாத்துலேயுமே கொண்டு வருவான்ட்டு. இல்லை கண்டிப்பாக கஷ்டம்தான், ஆனால் எதிர்க்கட்சியாக கண்டிப்பாக நிற்பார், பெருசாக வருவார். இல்லை எல்லாத்தோட வாக்கும் கிடைக்கும். எல்லாத்தோட ஃபேன்ஸ் இருக்காங்க, அதை தாண்டி ஒரு நல்ல மனுஷன் விஜயண்ணா, கண்டிப்பாக வருவார். இல்லை தளபதி அண்ணாக்கு இருக்காது கூட. தளபதி டிவிக்கு தளபதி வந்தால் நல்லா இருக்கணும். தளபதி விஜய் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கணும். நல்லது பண்ணுவார்ண்ணா, எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவார். வந்தவொடனே ஜெயிச்சார்ண்ணா. மக்கள் தொகை அதிகம் இல்லை அவங்களுக்கு, ஜெயிக்க வச்சிரும். அப்போல்லாம் இல்லைண்ணா, எல்லாமே போடுவாங்கண்ணா. இந்த எல்லாமே மாற்றம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவார். அவங்க வாய்ப்பு இல்லைண்ணா, அதெல்லாம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப வாய்ப்பு கம்மிண்ணா. அது அவர் இப்போ இத்தனை நாள் வரல, இனிமேல் வந்து என்னென்ன போகிறாரு அவர்? தளபதி தானே வருவார்.